ராஜகுமாரரே, இந்த ராஜகுமாரி நன்றாக சமைக்க வேண்டும் என்று வேண்டி அந்த மணிமகுடத்தை எடுத்து எனக்கு சூட்டுங்கள். நான் இதழ் குட்டியை கூட்டிட்டு கார்த்திக்கிட்டே போயிடுறேன்டி. என்னடி சொல்ற? இப்போ வா. ஆமா ஸ்ரீ, என்னால முடியாது. இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி வச்சிடுவாங்க ஸ்ரீ. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. நான் போறேன் ஸ்ரீ, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கார்த்திக்கிட்டே போயிடுறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னைக்கு நைட்டு இதழ் குட்டியை கூட்டிட்டு கார்த்திக்கிட்ட போறேன். நாளைக்கு காலையில எங்க 2 பேருக்கும் கோவில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் நாங்க எங்களோட லைஃபை சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட கோவம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா இங்க நான் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோடி. உன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறேன். ப்ளீஸ் டி. ஸ்ரீ, போயிட்டு வரேன்டி. பார்த்து போயிட்டு வா கண்மணி. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் எல்லாம் கொஞ்ச நாள் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, சரியா? நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன்டி. சரி, லேட் ஆகுது, நான் இப்போ கிளம்புறேன். நான் வரேன் கீழே. இல்லடி வேண்டாம், இதழையும் தூக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு போகிறல, நான் வரேன், போ. சரி வா. கண்மணி, பார்த்து பத்திரம்டி. இதழ் குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா, பத்திரமா கூட்டிட்டு போயின. சரி ஸ்ரீ, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கோ ஸ்ரீ. என்னால் உனக்கு தான் நிறைய கஷ்டம் இருந்தாலும் எனக்கு வர வழி தெரியல ஸ்ரீ. சாரி டே. ஏய், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத. நீ கார்த்திக் கூட போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தேனாலே அதுவே எனக்கு போதும். நீ பத்திரமா போயிட்டு வாடி. சரிடி. ஆனால் நான் போயிட்டு உனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டேன், சரியா? என்னால் நீயும் மாட்டிக்க கூடாது. நீ போய் யதார்த்தமா இரு. இப்போ போய் தூங்கிடு. காலையில் கண்டிப்பாக எல்லாரும் என்னை தேடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் என்னை தேடு, சரியா? அவங்க கிட்ட மட்டும் மாட்டிக்காதடி. மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அவர்கிட்ட உத்தமையாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி தொலைச்சிடாத. அவர் ரொம்ப கோவப்படுவாருடி. ப்ளீஸ் டி, சொன்னா கேளு. ஆனால் கண்மணி, இந்த ராத்திரியில் போகிற எப்படி நீ சேஃபாக ரீச் ஆனன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மெசேஜாவது பண்ணுறியா? இல்லடி, கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணேன்னா நீ மாட்டிப்பேன். நான் சேஃபாக போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதழ் குட்டி இருக்கா, கார்த்திக் இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. வீட்டை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ ஸ்ரீ. நான் போயிட்டு வரேன்டி. மேடம், ஓடிபி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். 3426. ஓகே மேடம். மேடம், ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லை அடுத்த சவாரியெல்லாம் இருக்கு. இல்லை, அவ்வளோதான், கிளம்பலாம். ஸ்ரீ, நான் போயிட்டு வரேன்டி. கண்மணி பத்திரம்டி. சரிடி. அண்ணா, கொஞ்சம் பார்த்து பத்திரம்ண்ணா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற இடத்துல பத்திரமா இறக்கி விட்டுருங்கண்ணா. மேடம், அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கரெக்டாக இருந்துப்பேன் மேடம். அவங்க சொல்ற இடத்துல பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன், சரிங்களா? வேணா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்றேன். இல்லை, அதெல்லாம் வேணாம். நான் போய்க்கிறேன் ஸ்ரீ. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. நான் கை குழந்தைய வச்சிருக்கவன். நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா உள்ள போடி. நீ ஃபர்ஸ்ட் போ, அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்டோ எடுத்துக்கிறோம். இல்லை வேணாம், நீ பார்த்து போ. நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா, நீங்கள் ஆட்டோ எடுங்க. கண்மணி, பாய் டே. லவ் யூ ஸ்ரீ. லவ் யூ கண்மணி. அண்ணா, நீங்கள் ஆட்டோ எடுங்க. டைம் ஆயிடுச்சு. யாராவது வரதுக்குள்ள அவள் போகணும். சரிங்க மேடம். ஹே, கெட்டப்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆமா, என்ன டிஷ் பண்ண போற? தெரியல. தெரியலையா? தெரியாம அப்படி கரண்டியை தூக்கிட்டு தக்காளி மாலையெல்லாம் போட்டுட்டு நிக்கிற? ஏதோ ஒன்று பண்ணி தரேங்க, வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு பண்றியா? ஐயோ. உலகத்திலே கஷ்டமான டிஷ் எது தெரியுமா? உலகத்திலே கஷ்டமான டிஷ்ஷா? யூ மீன் பிரியாணி? ஆஹா. வேற என்னவா இருக்கும்? உலகத்திலே கஷ்டமான டிஷ்ஷா? தெரியலையேம்மா, நீயே சொல்லு. இது கூட தெரியாம உங்க அம்மா உங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. உலகத்திலே கஷ்டமான டிஷ் என்ன தெரியுமா? ரசம். ரசமா? ஆமா. ஓஹோ, ரசம் தான் உங்க ஊர்ல ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷோ? எங்கம்மா, ஜெனரல் நாலேஜ் புக்ல படிச்சியா? இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன். மற்ற டிஷ்ஷஸ்லாம் கூட, அதாவது இப்ப பிரியாணி எடுத்துக்கோங்க. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறோம்? வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, மட்டன், நெய், தயிர்னு இத்தனை இன்கிரீடியன்ஸ் போடுறோம். அதனால அது ஒரு மாதிரி காம்பினேஷன்ல சூப்பரா வந்துருது. சாம்பார் எடுத்துக்கோங்களேன். பருப்பு, காய்கறி, அது இதுன்னு போட்டு அதையும் மேனேஜ் பண்ணிடுறோம். புளிக்குழம்பு எடுத்துக்கோங்களேன். புளி, காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிடுறோம். ஆனா ரசத்துக்கு மட்டும்தான் எதுவுமே போடாம அதை ப்ராப்பரா வைக்க தெரியணும். உலகத்துல இருக்கிற பாதி லேடிஸ் ரசம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, தெரியுமா? தெரியாதே. தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க ராஜகுமாரி அவர்களே, தெரிஞ்சுக்கிறேன்.
சரி, உலகத்திலேயே கஷ்டமான டிஷ் உனக்கு பண்ண தெரியுமா? அதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிற டாஸ்க். இப்ப எவ்வளவு ப்ராப்பரா எவ்வளவு டேஸ்டியா அந்த ரசத்தை மட்டும் நான் வச்சு தரேன் பாருங்க. நீங்க சாப்பிட்டுட்டு என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல ரசம் வைக்க யாருமே இல்லடான்னு மொட்டை மாடியில நின்னு டேங்க் மேல ஏறி கத்தல. என் பேரு மிளிர் நிலா இல்ல. ஏய், என்ன சொன்ன? டேங்க் மேல ஏறி கத்துவீங்கன்னு சொன்னேன். என்னன்னு கத்துவேன்னு சொன்ன? என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலக ஐயோ தப்பா சொல்லிட்டனோ. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அதானே, மனுஷன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். சரி, ஓகே, அப்புறம் கண்டினியூ. சரி, ரசம் எப்படி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்கிட்ட வாயால சொல்லு. அதெல்லாம் நான் யூடியூப்ல செக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கீழே குனிஞ்சு சிலிண்டரை ஆன் பண்ணணும். அதாவது குறுக்கா மறுக்கா இருக்குமா, அத இப்படி காத்திருப்பணும். அப்போ நம்ம சிலிண்டர் ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் கேஸை இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி விட்டு டொக்கு டொக்குன்னு ஒன்று தட்டுமே, அது பேர் என்ன மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்து தட்டுனா நம்மளுக்கு நெருப்பு வரும். அப்புறம் அந்த நெருப்பு மேல ஒரு சட்டியை வைக்கணும். சட்டி காஞ்சதும் அதுல எண்ணெய் காஞ்சதும் அதுல கடுகு பொரிஞ்சதும் அதுல வெந்தயம் செவந்ததும் அதுல பெருங்காயம் பொரிஞ்சதும் அதுல கருவேப்பிலை வெடிச்சதும் அதுல தண்ணி. என்னது, இவ்வளவும் ஓகே, அதுன்னு லாஸ்ட்ல தண்ணி? பயந்துட்டீங்க தானே? நான் சொன்னது புளி தண்ணிய. ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. சரி, ஓகே, அப்புறம் கண்டினியூ. மெயினான பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த புளி தண்ணியில தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி புளிஞ்சு அந்த புளி தண்ணிய போட்டு கரைச்சு அதுக்கப்புறம் அதுல ஊத்துனா டடா, ரசம் ரெடி. என்னம்மா நீ ரசத்துக்கு ரெசிபி சொல்ல சொன்னா விஷத்துக்கு ரெசிபி சொல்லிக்கிட்டு இருக்க? ஹலோ, நாங்க ரசத்துக்கு தான் ரெசிபி சொன்னோம். ஓ, என் காதுல நீங்க விஷத்துக்கு ரெசிபி சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இருக்கும். ஐயோ, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே நம்மளுக்கு பாட கட்டிடுவா போலயே. இல்ல பாலாடைலாம் போடக்கூடாது, போட்டா ரசம் கெட்டு போயிடும். ஐயோ அம்மா, நீ தயவு செஞ்சு ரசத்தை வைக்க ஆரம்பிமா. இந்த நிலாவோட அருமை தெரியல, அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல ரசம் சுட 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 ரெடி ஆயிடும். ஆமா, சைட் டிஷ்க்கு கடிச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? அம்மா வேணாமா தாயே, இங்க மெயின் டிஷ்ஷே ஒழுங்கா வருமா என்னன்னு தெரியல. சைட் டிஷ் தானே, கடிச்சுக்கிறதுக்கு தானே நான் என் விரல கூட கடிச்சுக்கிறேம்மா. நீ தயவு செஞ்சு ரசத்தை வைக்கிற வழிய பாருமா. அப்பா ஓகே, நோ ப்ராப்ளம். சபா, ஒரே வெக்கையா இருக்குப்பா. எப்படிதான் என்ன மாதிரி பெரிய பெரிய செஃப் எல்லாம் இப்படி கேப்லாம் போட்டு சமைக்கிறாங்களோ. நாட்டி ஃபெலோஸ். நோட் திஸ் பாயிண்ட் மக்களே, இவங்கள மாதிரி பெரிய பெரிய செஃப்பா. ராஜகுமாரி அவர்களே, என்ன தேடுகிறீர்கள்? கீழே இருந்த சிலிண்டரை காணவில்லை, அதைத்தான் தேடுகிறேன் ராஜகுமாரரே. என்ன ராஜகுமாரி அவர்களே, கிணற்றை காணவில்லை என்று வடிவில் சொல்வது போல் இருக்கிறது, நீங்கள் சிலிண்டரை காணவில்லை என்று சொல்வது. அதோ இருக்கிறது அல்லவா, ஒரு சிவப்பு நிற உருண்டை, அதுதான் சிலிண்டர். ஓ ஆமால, சிலிண்டர் சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். நான் பச்சை நிறம் என்று எண்ணிவிட்டேன், அதைத்தான் ரொம்ப நேரமாக தேடினேன். அடி பாவி, குக்கிங்ல அட்லீஸ்ட் அரியராது வச்சிருப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணலையா? ஐயோ, இதுல வேற நீ ரசத்தை வைக்கிறேன் விஷத்தை வைக்கிறேன்னு போய் நிக்கிறியே. இன்னைக்கு என்ன ஆக போகுது கிச்சனோ தெரியல. கவலைப்படாதீர்கள் ராஜகுமாரரே, நான் சிலிண்டரை ஆன் செய்து விட்டேன். அடுத்ததாக டொக் டொக் என்று தட்டுமே, இது பெயர் லைட்டர், அதை கூட எடுத்து விட்டேன். அடுத்ததாக ரசம் ரெடியாக போகிறது. இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள். ஏய், பாத்திரத்துல ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணாம வச்சிட்டு இருக்க பாரு, எடுத்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணு. என்ன ராஜகுமாரரே, அறிவில்லாமல் பேசுகிறீர்கள். பாத்திரத்தில் ஸ்டிக்கர் இருந்தால்தான் நாம் புது பாத்திரத்தில் சமைக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும். முடிச்சிட்டா, என்ன மொத்தமா முடிச்சிட்டா. நான் எதுக்கு இங்க நின்னு இவ ஏதாவது எனக்கு விஷத்தை வச்சிருவாளோன்னு நினைச்சு இங்கே நின்னு பாக்கணும்? இவ சமைக்கிறதே அப்படித்தானே இருக்கு, அதை சாப்பிட்டாலே போதுமே, நான் ஒரேடியா போய் சேர்ந்துருவேனே. பாண்டி, போன வருஷம் தான் நீ போய் சேர்ந்த, அடுத்த வருஷம் உன் பேரனும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவேன். எப்படியும் ஒரு 5-6 மணி போல வந்துருவேன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. பாத்திரத்தை வச்சு என்ன பண்ண சொன்னாங்க? புளி தண்ணி ஊத்த சொன்னாங்க. ஏய், புளி தண்ணி இல்ல, என்ன ஊத்தணும்? ஆமாமாமால மறந்துட்டேன். என்னதான் ஊத்தணும். அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி கட் பண்ணணுமே. உங்ககிட்ட ரசத்தோட ரெசிபி சொன்னல, அதுல வெங்காயம் தக்காளி சொன்னதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இதுலயுமே வெங்காயம் தக்காளி தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. போட்டு விடுவோம். என்னப்ப காசா பணமா? இங்க பாருடி, நீ மட்டும் என்ன வெட்டுன பளிச்சுன்னு உன் கண்ணுக்குள்ளே என் ஜூஸ் எல்லாம் ஊத்திடுவேன். என்ன தக்காளி பேசுது? ஏய் நிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? வெறும் சட்டியை கொண்டு போய் அடுப்புல வச்சிருக்க, அங்க பாரு புகையா வருது. சீக்கிரம் கட் பண்ணி போடு. உங்களுக்கு அது கேட்டுச்சா? எது கேட்டுச்சா? அதான் இது பேசுனது. எது பேசுனது?
என்ன நீலாம் சொல்ற? தக்காளி உன்கிட்ட பேசுச்சா? சரி, என்ன பேசுச்சு சொல்லு. என்ன சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் இவளை கட் பண்ணா இவ ஜூஸ் எல்லாம் என் கண்ணுக்குள்ள பளிச்சுன்னு அடிச்சிருவானோ. என்னையவே மிரட்டுறா. என்ன நிலா அதெல்லாம்? சத்தியமா சிரிப்பு தான் வருது. இந்த ஊர்ல அது தக்காளி பேசுமா? சீக்கிரம் கட் பண்ணி போடு நிலா. இங்க பாருங்க, தக்காளி டான்ஸே ஆடுது. நீங்க பேசமான்னு கேக்குறீங்க. ஹே, என்னாச்சு நிலா உனக்கு இன்னைக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? யோ, உன் கண்ணனை பொடனில வச்சிருக்காயா? வந்து பக்கத்துல நின்னு பாரியா கிறுக்கா. ஏமா நடுவுல மாமா ஏதோ வாட போடான்னு சொன்னியா? அது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும். விடியா, முத இந்த தக்காளிய பாரியா. பயமா இருக்கியாயோ? யோ, இந்த வீட்ல ஏதோ அமானுஷம் சுத்துற மாதிரியே இருக்கியா? எனக்கு ஏதோ படபடன்னு இருக்கியா? பாரியா, தக்காளி பேசுதியா, டான்ஸ் ஆடுதியா, விட்டா டிக்டாக்ல ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடும் போலயா. பயமா இருக்கியா? வாயா ஓடிடலாம். நிலா கண்டுபிடிச்சிட்டியா? ஆக்சுவலி இந்த வீட்ல நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தூக்கு போட்டு தொங்கி செத்து போச்சு. அந்த பொண்ணோட ஆவி இங்கதான் சுத்துதுன்னு இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. யோ, என்னையா சொல்ற? யோ, நான் சும்மாவே ரொம்ப பயப்படுவேயா. ஏதாவது சொல்லி என்ன பயமுறுத்தாதையா ப்ளீஸ்யா. வேணாயா. ஏய் சத்தியமா அந்த பொண்ணுக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை இருக்காமா. அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு தான் போவேன்னு இந்த அபார்ட்மெண்ட்ல, அதுவும் நம்ம வீட்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எங்க தூக்கு போட்டுக்கிச்சுன்னு தெரிஞ்சா நீ அலறி அடிச்சுட்டு ஓடிடுவனிலா. என்னையா சொல்ற? சரி சொல்லு, எங்க தூக்க மாட்டிக்கிச்சு? தோ அப்படியே மேல பாரு. ஏ அசையாத அசையாத. நீ நிக்கிற அதே இடத்துலதான் அந்த பொண்ணன் தூக்க மாட்டி தொங்கிட்டு இருந்துச்சு. என்னது? நான் நிக்கிற இடத்துலயா? ஆமா நிலா, அசையாத. ஏ இரு இரு, இரு. அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேக்குதா? யோ, அந்த பொண்ணு கத்துற சத்தத்தை விட நீ பேசுற அஸ்கி வாய்ஸ் தாயா பயமா இருக்கு. நீ ஏன் இப்படி பேசுற? சாதாரணமா பேசியா பைத்தியம். ஏய் அந்த பொண்ணு இங்க செத்து போன கதையை உன்கிட்ட சொல்றேன்ல, அப்ப அந்த எஃபெக்ட கொண்டு வரணும்ல, அதுக்காக தான் இப்படி பேசுறேன். யோ, வேணாயா, சாதாரணமா பேசியா. நான் பேய்க்கெல்லாம் ரொம்ப பயப்படுற ஆளியா. அவ்வளோதாயா, பயத்திலே செத்துருவேயா. இப்பவே உச்சா வர மாதிரி இருக்கியா. நல்லா பேசியா ப்ளீஸ்யா. ஏய் என்னையா, என்னாச்சியா? ஐயோ, ஏயா கத்துற? அம்மா, ஐயோ, என்னாச்சியா? சும்மா சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் நிலா. பரவாயில்ல, நல்லா தான் பயப்படுறேன். யோ, சாவடிச்சிருவேன் அவனு. போயா, நான் இனிமே கிச்சனுக்குள்ளே வர மாட்டேன். இனிமே சமைக்கவே மாட்டேன். போயா. ஐயோ. அம்மா. ஏய் நிலா, நான் சும்மா தான் சொன்னேப்பா. ஐயோ நிலா, நிலா வா நிலா. போயாயோ, நான் பேய்க்கே ரொம்ப பயப்படுவேன். நீ கிச்சன்ல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டு ஆவியா சுத்ததுன்னு வேற சொல்றேன். இனிமேல நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அந்த கிச்சனுக்கு வர மாட்டேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு வேற வீடு பார்த்து கூட சொல்லிட்டேன். ஏய் நான் சும்மா தாண்டி சொன்னேன். நிலா வந்து ரசத்தை வை. இந்த ரணகலத்துல நீ என்ன கலாய்க்கிறல. இரு, உன்னை வெச்சுக்கிறேன். இவ்வளவு ராத்திரியில எங்க போனா இவ? ரூம்ல தானே இருப்பா, எங்கேயுமே காணோம். கண்மணி ரூமுக்கு போயிருப்பாளோ? கண்மணி, நீ உனக்கு பிடிச்ச லைஃப, உன்னோட புது லைஃப ஸ்டார்ட் பண்ண போற. ஆல் தி பெஸ்ட் கண்மணி. பார்த்து போயிட்டு வா. வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போய் உனக்கு பிடிச்ச லைஃப சந்தோஷமா வாழு. என்னது, ரூம்ல கண்மணியும் இல்ல, ரோஜாவும் இல்ல, இதழ் பாப்பாவையும் காணோம். எங்க போயிருப்பாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து? ரோஜா, ரோஜா, ரோஜாமா எங்க இருக்க? ரோஜா. ஐயோ மாமா, மாமா சவுண்ட் கேக்குது. வந்துட்டாரா? ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, ஏதாவது சமாளிப்போம். ரோஜா எங்கதான் போன நீ? மாமா இங்கேதான் நம்மள தேடிட்டு இருக்காரு. ஐயோ ரோஜா, பதட்டப்படாத, பொறுமையா ஹேண்டில் பண்ண. பாட்டிக்கிட்ட கண்மணியோட லைஃப்க்கு ப்ராப்ளம் ஆயிடும். பொறுமையா ஹேண்டில் பண்ண. மாமா. ஏய் ரோஜாமா, எங்க போயிட்டு வர நீ? அது வந்து மாமா, வெளியே ஏதோ நாயை ஊழ விடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன் மாமா. நாயா? நான் அங்க இருந்து தான் வரேன், எனக்கு ஒன்னும் சவுண்ட் கேட்கலையே. சரி அதை விடு. சரி வா போலாம், டைம் ஆயிடுச்சுல, தூங்கணும். போலாம் மாமா, வாங்க. இரு இரு,
நம்ம ரூம்ல உன்னை காணோன்னே நான் கண்மணி ரூமுக்கு தான் போனேன். அங்க 3 பேரையுமே காணோமே. கண்மணி காணோம், இதுல காணோம், உன்னையும் காணோம். அவங்க 2 பேரும் எங்க? ஆமா மாமா, நான் ஊழ விட போதுன்னு வெளியே வந்தனா, அப்போ இதழ் குட்டி ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அதனால கண்மணி இதழ் குட்டிய மாடியில தான் வச்சிருந்தா. ஒருவேளை மாடியில இருப்பாளோ என்னவோ. இதழ் குட்டி அழுது முடிச்சோடனே அவளை தூங்க வச்சுட்டு கீழே கூட்டிட்டு வந்துருவா. நீங்க வாங்க மாமா, நம்ம ரூமுக்கு போய் படுக்கலாம். ஓ, ஒருவேளை பசிக்க கூட அழுவா. சரி சரி. அதான் மாமா, அதான் கண்மணி மேல கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்க வாங்க மாமா, நம்ம தூங்கலாம். எனக்கும் தூக்கமா வருது. நான் வேற தூங்கிட்டேன். நடுவுல எந்திரிச்சுதான் நாய் ஊழ விடவும் போய் துரத்தி விட்டு வந்தேன். சரிம்மா. அப்புறம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாமா, நீங்க வாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல ரோஜாமா, நீ சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சு நானும் சாப்பிடல. நீ சாப்பிட்டல, நீ தூங்கு. ஐயோ மாமா, நீங்க என்ன சாப்பிட சொன்னதுனால நானும் சாப்பிட்டுட்டேன். இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். சாப்பிட்டுட்டேனே. மாமா, நானும் கண்மணியும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். அப்புறம் தான் இதழ் தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு திடீர்னு அழுதானு அவளை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டா. சரி, நீங்க வாங்க மாமா, நம்ம பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். பெட்ரூம்லயா? அங்கெல்லாம் வேணாம் ரோஜாமா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீ சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வா. இல்ல மாமா, எங்கெல்லாம் வேண்டாம். எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பெட்ரூம்க்கு போங்க, நான் சாப்பாடு அங்க எடுத்துட்டு வரேன். இல்ல ரோஜாமா. மாமா போங்க மாமா, நான் அங்க எடுத்துட்டு வரேன். இங்க எதுக்கு? செம்பாக்கா வந்தாங்கன்னா முழிச்சுக்கிட்டு உங்களுக்காக உட்காந்துருப்பாங்க. நீங்க பெட்ரூம்க்கே போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நம்ம அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். என்னமோ சொல்றேன். சரி, எடுத்துட்டு வா. சரி. ரோஜாமாக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கா. ஆனா அவன் மூஞ்சி சிரிச்ச மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள பேச்சு, அந்த வார்த்தையெல்லாம் பதட்டமாவே வர மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா? சரி, நாயை பார்த்து ஏதாவது பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். மாமா வாங்க. வரேம்மா, வரேன். என்ன மாமா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்காரு? ஏதாவது கண்மணி விஷயமா இருக்குமோ? மாமா, மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் நல்ல கிறிஸ்பியா ஊத்திட்டு வந்தேன். சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுறேம்மா. அந்த டேபிள கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க, இதை கையில வச்சிருங்க, நான் டேபிள் எடுத்துட்டு வரேன். என்ன இவரு அப்பையில ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? மாமா சாப்பிடுங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ரோஜாமா, கண்மணி கார்த்திக் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்மணி கார்த்திக் விஷயமாவா? என்ன மாமா, என்னாச்சு? இல்ல, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது அப்புறம் யோசிச்சுக்கலாம் மாமா. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, காலையில எந்திரிச்சு பேசிக்கலாம். சாப்பிடுங்க மாமா. இல்லம்மா, கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு கண்மணியை பொண்ணு பார்க்க வராங்களே, அந்த விஷயத்த சொல்லிடலான்னு பாக்குறேன். மாமா, அதெல்லாம் கண்மணி சொல்லிப்பா, நீங்க எதுக்கு அதுல எல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க? என்ன ரோஜா பேசுற? நம்ம இந்த விஷயத்துல கார்த்திக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்கணும். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு மட்டும்தான் கண்மணி சொல்லிருப்பா. ஆனா நம்ம ஃபோன் பண்ணி கார்த்திக் கிட்ட நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கார்த்திக் சொன்னாதானே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். மாமா, நம்பிக்கை தும்பிக்கலாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, உங்களுக்காக தானே சூடா ஊத்திட்டு வந்தேன். இப்படி காய வச்சிட்டு இருக்கீங்க, காஞ்சு போயிரும் மாமா. நல்ல கிறிஸ்பியா வர ஊத்திருக்கேன், மொத்தமா ஊத்தி இருந்தா கூட பரவாயில்ல. சீக்கிரம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஒரு வாட்டி தோசை முருகல ஊத்திட்டேன்னு எவ்வளவு சீனு? சரி சாப்பிடுங்க. ரோஜா, நீ போய் இதழ் தூங்கிட்டானா கண்மணி இங்க கூட்டிட்டு போயேன். கண்மணியா? கண்மணி எதுக்கு மாமா? அவளும் இதழ் கூட தூங்குறேன்னு தான் சொன்னா. தூங்கிருப்பா. நீங்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க. கண்மணி தூங்கிருப்பா, அவளுக்கு அப்படியே தூக்கம் வந்துரும். நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாளே தவிர கண்டிப்பா தூங்கிருக்க மாட்டா. நீ போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஐயோ மாமா, அது போ ரோஜாமா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கண்மணியை கூட்டிட்டு வா போ. இது இப்படி போனா சரிப்பட்டு வராது. நம்ம ரூட்ல தான் மாமாவை கிளியர் பண்ணணும். சாரி மாமா, எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ மாம்ஸ். ஹே, என்னடி நான் உன்னை கண்மணியை கூட்டிட்டு வர சொன்னா இங்கே வந்து உட்காந்துருக்க? கண்மணி கிட்டலாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஓய், எதுக்கு இப்ப கிட்ட வர? பின்ன நீங்க ஆசையா தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, அதுவும் லவ் பண்ணி வர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ ஆசையா என்னோட அன்பு, என்னோட லவ் எல்லாத்தையும் போட்டு அழகா கிறிஸ்பியா ஒரு தோசை ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ரசிச்சு சாப்பிடாம நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவீங்கன்னு பார்த்தா இப்பதான் கண்மணியை கூட்டிட்டு வா, இதழ் குட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே, சாரி. ஆமா, உனக்கு சமைக்கவே வராதே, நீ எப்படி இவ்வளவு நல்ல தோசை ஊத்திட்டு வந்த? வேற யாருக்காவது சமைக்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்காது. என் புருஷனுக்கு ஆசையா சமைக்கிறேன்ல, அதான் இவ்வளோ கிறிஸ்பியா வருது. ஓ அப்படி. ஹே, என்னடி விட்டா மடியிலே வந்து உட்காந்துருவ போல. இப்ப என்ன உட்காந்தா என்ன தப்புங்கிறேன்? என் புருஷன் அவர் மடியில நான் உட்கார்றேன், அதனால என்ன? இப்படிதான் உட்காருவேன். என்ன இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒன்னும் சரியில்லையே. எப்போதும் நான் தான் அவளை வம்பிழுப்பேன், அவதான் சீ போங்க மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு என்ன அவ என்ன வம்பிழுத்துட்டு இருக்கா? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான் மாமா. எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எனி டைம் வெளியே காட்டிட்டே இருக்க முடியுமா? அப்பப்ப இது மாதிரி காட்டணும், அப்பதான் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும் மாமா. ஹே, உண்மையை சொல்லு, உனக்கு ஏதோ தேவைப்படுது தானே, அதுக்கு தானே இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிற? ஆமா,
அடி பாவி. சரி சொல்லு, என்ன வேணும்? நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். வாங்கி தரீங்களா? இதெல்லாம் வாங்கி தரது இல்ல மாமா. ஆ, அப்புறம் வாங்கி தரது இல்லைன்னா வேற என்ன? அதெல்லாம் ஒரு வாய் வர்றதுதான். என்ன சொல்றது, வாயால சொல்ல முடியல மாமா, விக்கமா வருதுல. ஏய் அடியே, என்னடி என்னையுமே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்க? நான் கூட இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசினது இல்லையே. ஐயோ மாமா, நான்லாம் எப்பயாவது இந்த மாதிரி பேசுவேன், ஆனா நச்சுன்னு பேசுவேன். நீ எப்போதுமே இதே மாதிரி தான் பேசுவ, ஆனா உனக்கு ஒண்ணுமே பேச தெரியாது. ஏய் பிச்சு போடுவேன் பிச்சு. சரி, உன்கிட்ட உனக்கு கேட்கணும், கரெக்டா பதில் சொல்லுவியா? கேளுடி. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இது என்ன கேள்வி? சொல்லு மாமா. நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உலகம், எல்லாமே நீதான். இரு இரு இரு, நீ எதுக்கு இப்ப நயன்தாராவோட பசங்க பேர்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டது என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஏய், அவங்க உயிரும் உலகம்னு அவங்க பசங்களுக்கு பேர் வச்சதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீ எவ்வளவு பிடிக்கும்னு கேட்ட, அதுக்கு பதில் சொன்னேன். உண்மையாவே நீ தாண்டி என் உயிரும் என் உலகம் எல்லாமே. அப்படிங்கிற? ஆமாண்டி. அப்போ நான் என்ன பண்ணாலும் உனக்கு கோவமே வராதா? அப்ப ஏதோ ஒரு பெரிய வேலை பண்ணிருக்க, அதானே? இல்ல மாமா, அது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாம நடக்கிற தப்ப மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா தெரிஞ்சே பண்ற தப்புக்கு கண்டிப்பா மன்னிப்பே கிடையாது. அது யாரா இருந்தாலுமா? அது யாரா இருந்தாலும் தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்களோட அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக பொய் மேல போய் சொல்லி தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கணுமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உண்மையை சொல்லிட்டு பகிரங்கமா ஒத்துக்கணும். ஏமாமா, நானும் தப்பு பண்ணா என்னையும் மன்னிக்க மாட்டியா? நீ தப்பு பண்ண மாட்டேடாமா. என்ன எப்போதுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைப்ப. என்ன கோவப்படுத்தி பாக்குறது, என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுலாம் உனக்கு வரவே வராது. அதனால நீ கண்டிப்பா தப்பு பண்ண மாட்ட. ஒருவேளை அது மாதிரி நடந்துருச்சுன்னா? லூசு மாதிரி யோசிக்காதடி. என்ன சாப்பிட விடு, சாப்பிட்டுட்டு தூங்கலாவா? இல்ல மாமா, அது பசிக்குது ரோஜாமா, டைம் வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு அது சரிச்சு நான் எப்ப தூங்குறது? நவுரு. என்னது மாமா இப்படி சொல்றாரு? அப்ப காலையில கண்மணி விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன மன்னிக்கவே மாட்டாரா? எப்படியாவது அவரை மன்னிக்க வச்சிடலாம்னு நினைச்சேனே. ஆனா மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாரு. அப்பதான் என் கல்யாணமும். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்?